Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம மசாலா வடை அதுக்கப்புறமா மசாலா வடையை யூஸ் பண்ணி வடக்கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை, சோம்பு இது அஞ்சையும் நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் ஹாட் சில்லி இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல ஒரு கோரஸ் பேஸ்ட்டுக்கு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோரஸ் கன்சிஸ்டன்சிக்கு இதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பெருங்காயம் கொஞ்சம், அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தட்டி இதை நாம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரும்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வடை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வடக்கறி செய்யலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் ஏலம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் எதுவும் ஆட் பண்ணலை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். பூண்டுட அளவை விட இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒரு 5 மாதிரி சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் கொஞ்சம் வதங்கும் போது இது கூட 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதும் பேனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே தேங்காயெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வச்சிடுங்க. எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் நான் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளியும் கொஞ்சம் மசிகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா குக் ஆனதும் நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து முதல்ல எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா ஆல்ரெடி இது நல்ல ஸ்பைசியாக தான் இருக்கும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாயெல்லாம் யூஸ் பண்ணதால் கலருக்காக மட்டும் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்குது. கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்த வடையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல திக் கிரேவியாக ஆகி இருக்குது. இந்த மாதிரி கொதி வரும்போது இதுக்கு கொத்தமல்லி தலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம்.